ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து 7 தலைமுறையாக ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நானே வந்து அந்த பேரெலாம் கேட்டு எனக்கு மண்டை வலி சிரிப்பு தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சிரிப்பு ஃப்ரெண்ட்ஸ். பேரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பேர் வந்து வித்தியாசமாக சொல்கிறாங்க. வாங்க இந்த பேரை போய் நம்ம போய் கீழே போய் கேட்போம் சரிங்களா. பேரை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு டைமும் நீங்கள் சிரிச்சே வந்து புண்ணேறுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. எனக்கு இது வேணும். இந்த 7 தலைமுறை பற்றி அன்னைக்கு சொல்லியிருந்தோம். தாத்தா பேர் பாட்டி பேர் தான் சொன்னீங்களா? பற்றி ஒரு சின்ன வீடியோ சொல்லியிருக்கீங்கக்கா. அக்கா வணக்கம்க்கா. இப்போ வந்து நம்ம தலைமுறை பற்றி நம்ம கேட்டுருந்தோம்க்கா. உங்கள் அம்மா தலைமுறை வந்து ஒரு 7 பேரையும் 7 தலைமுறை தெரிஞ்சுங்களா? உங்கள் அம்மா தலைமுறை ஒரு 7 பேரும், உங்கள் அப்பா தலைமுறை தெரியும். நீங்கள் சாம்பாரக்கா? ஆமா தம்பி, 2 காய் பச்சை மிளகா போட்டு ஒரு சாம்பார் வைக்கலாம்னு பார்த்தேன். அது உனக்கு வைக்க தெரியுமா? அவங்களே ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி திங்கிறோம். சரிங்கக்கா, அம்மாவோட பேர் சொல்லுங்கக்கா. அம்மாவோட 7 தலைமுறை சொல்லவா தம்பி? சரியா. பேரு மாரியம்மா. எங்க அம்மாவோட அம்மா பேரு ராசம்மா. எங்க அம்மாவோட அம்மா பேரு வந்து ராக்கம்மா. அம்மாவோட அம்மா பேர் வந்து ஜக்கம்மா. அம்மாவோட அம்மா பேர் வந்து சோலையம்மா. அம்மாவோட பேர் வந்து பூலம்மா. 7 தலைமுறை பூலம். ஆமாப்பா, அந்த காலத்து பேர் பூலம்மா. அதுக்கடுத்து எங்க அப்பாவோட தலைமுறை சொல்றேன் தம்பி. சொல்லுங்க. இப்ப எங்க அப்பாவோட 7 தலைமுறை சொல்றேன். எங்க அப்பாவோட பேர் வந்து முருகன். எங்க அப்பாவோட அப்பா பேர் வந்து வேலுக்குஞ்சி. எங்க அப்பாவோட அப்பா பேர் வந்து காளியப்பன். எங்க அப்பாவோட அப்பா குஞ்சி பாபு. எங்க அப்பாவோட அப்பா பேர் வந்து பாப்பி நாக்கே. சரிங்களா. எங்க அப்பாவோட அப்பா பேர் வந்து அந்த காலத்து மனுஷங்களும் அப்படிதானுங்க இருப்பாங்க. அதுக்கு எடுத்து எங்க அப்பாவோட அப்பா பேரு வந்து ஓமக்குண்டி பாஸ்கர்.